இது கலசத்தோட இருக்கிற ட்ரெடிஷ்னல் படி. எங்களோட தீம் வந்து திங்களும் திருவிழாவும். இது வந்து திங்கள்னா தமிழ்ல மாதம்னு ஒரு அர்த்தம். சித்திரை தேர் திருவிழா. சித்திரை தேர் திருவிழால மதுரையோட தேரை நாங்கள் சிறப்பாக சொல்லியிருக்கோம். இதில் காஞ்சி 3 பேர் அவள் நின்று ஒரிஜினல் தேரோட அந்த குதிரையெல்லாம் காட்டி வச்சிருக்கோம். அடுத்தது வைகாசி விசாகம். இதில் வந்து அறுபடை வீடும் கவர் பண்ணி விசாகம்னாலே முருகனுடைய பிறப்பு பற்றிங்கிறதுனால அதை அப்படியே காமிச்சுன்னு வரோம். அடுத்தது ஆனி திருமஞ்சனம். ஆனி திருமஞ்சனம்னா அதில் வந்து சிதம்பரம் நால்வர் வருவாங்க. அதனால பாடல் பெற்ற ஸ்தலம்ங்கிறதுனால நடராஜர் அதில் அபிஷேகம்லாம் காட்டியிருக்கோம். ஆடி பூரம். பூரம்னா ஆண்டாள், வளையல் அலங்காரம், மாரியம்மன், தீமிதி, கரகாட்டம் எல்லாம் காட்டியிருக்கோம். அடுத்தது ஆமணி உரியடி. உரியடி உற்சவத்தில் கிருஷ்ணர் உரியடி ப்ளஸ் விநாயகரோட ஃபுல் ஊர்வலம், அதில் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுற மாதிரி எல்லாமே காட்டியிருக்கோங்க. அப்புறம் புரட்டாசி பிரம்மோற்சவம், திருப்பதியில் நடக்கிற வெங்கடாச்சலபதி பிரம்மோற்சவம் எல்லாமே காட்டியிருக்கோம். எல்லா வாகனம், சேஷ கஜ எல்லா வாகனமும். அடுத்தது ஐப்பசி அன்னாபிஷேகம், சிவனுக்கு சாதம், கரிகா எல்லா அபிஷேகம் எல்லாம். அதனால எல்லாரும் அங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க. அதுக்கு அடுத்தது கார்த்திகை தீபம், அண்ணாமலை உண்ணாமலை தீபம். அடுத்தது 30 மார்கழி. எல்லா நாளுமே அங்கே நடக்கிற உற்சவம் எல்லாம் காட்டுறோம். வைகுண்ட ஏகாதசி முதற்கொண்டு தைப்பூசம் காவடி எல்லாம் எடுக்கிறாங்க. அடுத்தது மாசி மகம், அங்கே கும்பகோணம் டேங்க்கு அங்கே நடக்கிற விழாவை காட்டுறோம், மாசி மக குளம். அடுத்தது பங்குனி உத்திரம், இங்கே நடக்கிற ஸ்ரீனிவாச கல்யாணம், மீனாட்சி திருக்கல்யாணம், பார்க்கடல் கடைஞ்ச லக்ஷ்மியோட ஜனனம். அதனால் பங்குனியோட இந்த கல்யாணத்தை காட்டுறோம். இதுதான் எங்களுடைய தீம்.